இட்லி தோசை மாவு காலி ஆயிட்டு இருந்தது. அத அரைக்கலான்னு ஊற போட்டிருந்தேன். வீட்ல சமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருந்தாலுமே, தோசை மாவு இல்லன்னா கையும் காலும் ஓடாதுன்னு சொல்லலாம். யார்லாம் என்ன மாரி மிக்ஸில மாவு அரைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி அரைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. நானும் ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் வாங்கணும்னு நெனைக்கிறேன். பட் இதுவே வேலை ஈஸியா இருக்கிறதுனால இதிலேயே வந்து அரைச்சு முடிச்சுடுறேன். அரைச்சிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு, "இன்னைக்கு லீவ் இல்லம்மா, வெளிய போயிட்டு வரலாமான்னு." சொன்னது தான் சரி, டக்குன்னு ரெடியாகி வந்து கிளம்பியாச்சு. வழக்கம் போல எங்க போறதுன்னு தெரியல. அதே கன்ஃப்யூஷன்ல மார்க்கெட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்க இந்த ஹோலிக்கு ஓப்பன் பண்ண கடையெல்லாம் வந்து அப்படியே தான் இருந்தது. அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, கொஞ்சமா கலர் பொடி வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல ஸ்நாக்ஸ் கடைலாம் வச்சிருந்தாங்க. அந்த ஃபுல் சாக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் தான் இருந்தது. அதில வந்து இந்த நெருப்புல போடுவாங்களாம். அதுக்காக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இந்த சேமியா மாரி, அந்த ஹோல் வீட்ல செஞ்ச நூடுல்ஸ் மாரிலாம் நெறைய இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கீரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளிய வரும்போது 8:30 இருக்கும். நல்ல கூட்டமாவே இருந்தது அப்போ. புதுசா ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சு, அங்க வந்து நான்வெஜ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திருப்தியா சாப்பிட்டோம். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.